2025 குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் பகுதியில் புத்தகத்திலிருந்து 41 கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொது அறிவு பகுதியில் புக்கிலேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புக்கில் 75 கேள்விகளுக்கு கிட்டத்தட்ட 37 கேள்விகள் வந்து புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, புக் வைஸ் பார்க்க போகிறோம். முதல்ல 10ஆம் வகுப்பு சோசியல். இதில் 127வது கேள்வி, பிரம்ம ஞானசபை பற்றி சரியான வாக்கியம் அப்படின்னு ஒரு 3 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 5வது பாடம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பிரம்ம ஞான சபை அப்படிங்கிற தலைப்பின் கீழே வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி அப்படிங்கிறவங்களும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவரும் பிரம்ம ஞான சபை அப்படிங்கிறத 1875 அமெரிக்காவில் தோற்றுவித்தாங்க. அதுக்கப்புறமா சென்னை அடையாருக்கு 1886 மாற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டும் வந்து சரியான விஷயம். ஆனால் இதால் நம்மளை ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஏன்னா இந்த ரெண்டும் சரின்னு தெரிஞ்சாலே ஆப்ஷன் சிங்கிறத அடிக்கலாம். ஆனால் இன்னும் தெளிவாக இன்னொரு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. எந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் வகுப்பு அறிவியலும் இந்திய பண்பாடும், அதுலேயும் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற 7வது பாடம் பிரம்ம ஞான சபை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பிரம்ம ஞான சபை அப்படிங்கிறது பிளவாட்ஸ்கி அம்மையாரும் கர்னல் ஆர்காட் அப்படிங்கிறவரும் 1875 நியூயார்க்கில் அப்படி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைமையிடம் வந்து 1882 சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. அன்னி பெசன்ட் வந்து இந்தியா வந்ததே 1897 தான். அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து இதில் இணைஞ்சிருக்க முடியும். அதனால் இந்த கூற்றுங்கிறது தவறானது. இந்த ரெண்டும் சரி. அது இந்த புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து முடிவு பண்ணலாம். அப்போ 127 முடிஞ்சுது. அடுத்தது அதே பாடத்தில் இன்னொரு கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்ஸ் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பக்கம் வந்து சமூக சீர்திருத்தவாதிகளும், இந்த பக்கம் அவங்களுடைய தொடர்புடைய இதழ்களும் நூல்களும் கொடுத்துருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் எதோடு தொடர்புடையவர் அப்படின்னா, ஒரு பைசா தமிழன். ராமலிங்க அடிகளார் வந்து திருவருட்பா. ஜோதிபா பூலே வந்து குலாம்கிரி. சையத் அகமது கான் வந்து தத்கிப் ஓல் அக்லுக் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். ஸோ இதற்கான விடைன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான். ஸோ இங்கே பார்க்கும்போது இதே பாடம் தான். ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது யாருடைய நூல் அப்படின்னா, அயோத்திதாச பண்டிதருடைய நூல். அடுத்ததாக ராமலிங்க அடிகளாரை பற்றி சொல்லும்போது அவருடைய பாடல்கள் திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பின் கீழே தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தொகுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜோதிபா பூலேயுடைய நூல் தான் குலாம்கிரி. அதோடைய பொருள் வந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறது. இதில் வந்து சார் சையத் அகமது கானுடைய நூல் பற்றி தெளிவாக கொடுக்கப்படலை 10th. ஆனால் 11th வரலாறில் 19வது பாடம் நவீனத்தை நோக்கி அப்படிங்கிறதுல எல்லா இதுவுமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜோதிபா பூலேயுடைய நூல் தான் குலாம்கிரி. அதுக்கப்புறம் இங்கே அலிகர் இயக்கத்துக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. சையத் அகமது கான் அவருடையது தக்கிப் உல் அக்லுக் அப்படிங்கிற அது பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்தல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை மூலமாக அந்த அவருடைய கருத்துக்கள் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ராமலிங்க அடிகளார் வந்து திருவருட்பா, அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இதோட 2 கொஸ்டின் முடிஞ்சுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, வேலுநாச்சியார் பற்றி கேட்டிருக்காங்க. அதே 3 கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து இந்த 6ஆம் வகுப்பு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வேலுநாச்சியார் தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியுடைய மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் கட்டி கொடுத்தது தான் எங்கே அப்படின்னா சிவகங்கை. ஆனால் அவருடைய சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரத்துடைய அரசரான செல்லமுத்து சேதுபதிக்கு தான் 1730 அவங்க பிறக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. சிவகங்கை அரசர் கிடையாது, அவர் ராமநாதபுரம் அரசர். அடுத்ததாக வேலுநாச்சியாருடைய கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர் ஹைதர் அலியோட கூட்டத்தை அமைத்தார். நோயுற்று 1790 இறந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அவருடைய காலமே 1796 வரைக்கும் தான். அதிலே வந்து நம்ம இதை தப்புன்னு முடிவு பண்ணிடலாம். ஏன்னா 96 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து இதுவும் 11th தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் 10th படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 11th வரலாறில் அதே 18வது பாடம் வேலுநாச்சியாரை பற்றி கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியுடைய மகள். இதான் முதல் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவாபின் படைகளால் வந்து அவருடைய கணவர் கொல்லப்பட்டார். ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்தோடு கோபால் நாயக்கர் ஹைதர் அலியோட கூட்டணி அமைத்தார் அப்படிங்கிற விஷயத்த இதில் சொல்லியிருப்பாங்க. அது சரியாக இருக்குது. அடுத்ததாக வேலுநாச்சியார் வந்து நோயுற்று 1796 இறந்தார்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இது தப்பு. ஆனால் இந்த கொஸ்டினுடைய லைன் ஃபுல்லாகவே எங்கே இருக்குது, 11th தான் இருக்குது. அடுத்து அதே பாடத்தில் கட்டபொம்மனை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது 4வது கேள்வி. இதே மாதிரி 4 கூற்றுகள் கொடுத்துருந்தாங்க. 10th வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 கூற்றுகள் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, 1798 செப்டம்பர் 1 மேஜர் பேனர்மேன் கட்டபொம்மனை பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இது இங்கே கொடுத்துருப்பாங்க 1799 செப்டம்பர் 1 அந்த நிபந்தனை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் ஆண்டு வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இது 1799. அப்போ இது வந்து தவறுன்னு தெரியும் நமக்கு. எது கேட்டிருக்காங்க, தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இது வந்து 11ல் இருக்குது. இந்த விஷயமும் 11ல் இருக்குது. இதில் மட்டும் என்ன இருக்குது, 1799 செப்டம்பர் 16 பேனர்பன் கட்டபொம்மனை கயத்தார் அப்படிங்கிற இடத்துல பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவயத்தில் விசாரணை செய்தார் அப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க. அக்டோபர் 16 பாளையக்காரர்கள் முன்னாடி விசாரணையை வந்து நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே செப்டம்பர் அப்படிங்கிறதும் தவறு தான். அப்போ நமக்கு உறுதியாக தெரியும் 1 மற்றும் 3 அப்படிங்கிறது தவறு. ஆப்ஷன் சி தான் விடை. ஆனால் 11ஆம் வகுப்பு வரலாறில் அதே பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடத்தில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன, 1799 அக்டோபர் 16 அன்று பேனர்மன் வந்து கட்டபொம்மனை கயத்தார் அப்படிங்கிற இடத்துல பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையின் முன்னாடி விசாரணை செய்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது 3ஆவது ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி சந்திக்கும்படி எச்சரிக்கை விடுத்தது வந்து 1799 செப்டம்பர் 1 அதுவும் கொடுத்துருப்பாங்க. மற்ற 2 ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. கட்டபொம்மனுடைய கோட்டை வந்து 500 அடி நீளம் 300 அடி அகலத்தில் முழுவதும் மண்ணால் கட்டப்பட்டிருந்தது. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கட்டபொம்மனுடைய கோட்டை வந்து 500 அடி நீளம் 300 அடி அகலம் முழுவதும் மண். அது சரி அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருக்க டேட்டா. அதே மாதிரி 1799 ஜூன் 1 கட்டபொம்மன் 500 ஆட்களோட சிவகங்கைக்கு போனார் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருப்பாங்க 1799 ஜூன் 1 கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார். அப்போ அதுவும் சரிதான். இப்போ இப்படி பார்க்கும்போது 1 மற்றும் 3 மட்டும் தவறு, மற்ற 2ம் சரி. அடுத்து 5வது கேள்வி என்ன அப்படின்னா, காங்கிரஸோட முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியதுன்னு கொடுத்துருப்பாங்க. இது 10th 7வது பாடத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. 1885 டிசம்பர் 28 தான் காங்கிரஸுடைய முதல் கூட்டம் நடைபெற்றது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போ முதல் வந்து விஷயம் சரியான விஷயம். காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து 21 பேர் கலந்துக்கிட்டதாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே முதல் கூட்டத்தில் 1885 பம்பாயில் நடைபெற்றதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதில் கலந்து கொண்டவங்க மொத்தம் 72 பேர். அதில் 22 பேர் வந்து அந்த நேரத்தில் உள்ள சென்னை பகுதியை சார்ந்தவர்கள். இப்போது தமிழ்நாட்டு பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க, 21 பேர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எத்தனை, 22 பேர் அப்படிங்கிறது தான் சரியானது. இதே இது வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்தில் 21 பேர் வந்து 21 அவங்க வந்து சென்னை மாகாணத்திலேருந்து கலந்து கொண்டாங்க. தமிழ்நாட்டு பகுதியில் 16 பேர் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டு பகுதியில் 16 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த காரணம் வந்து தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து விடையாக வரணும். ஆனால் டிஎன்பிசி வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அடுத்து 6வது கேள்வி பத்திரிகைகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அந்த 8வது பாடத்திலே வந்து கவர் ஆகும். முதல்ல நியூ இந்தியாங்கிறது யாருடைய நூல் அப்படின்னா அன்னி பெசன்ட்டுடைய நூல். அப்போ பாரதியார் அங்கே வரமாட்டார். பாரதியார் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையோடு தொடர்புடையவர். ஆனால் நியூ இந்தியாவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ முதல் கூற்று தவறு. ரெண்டாவது தேசபக்தன் நவசக்தி. அதில் 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் பார்க்கும்போது இந்த மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற பகுதியில் சான்றோர் சித்திரத்தில் திருவிக்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. தேசபக்தன் நவசக்தி இதழுக்கு ஆசிரியராக விளங்கினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ தேசபக்தன் நவசக்தியோடு தொடர்புடையவர் யார் அப்படின்னா திருவிக்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. அடுத்ததாக இந்த இந்து பத்திரிகையை வந்து யார் தொடங்கினாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரகராச்சாரி மற்றும் இவருடைய நண்பர்கள் 4 பேர் இணைஞ்சு தான் 1978 தி இந்து அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்குறாங்க. இதுவும் அந்த 8வது பாடத்தில் தான் கொடுத்துருப்பாங்க, 9வது பாடத்தில். அப்போ இதுவும் சரியான கூற்று தான். அப்போ நியாயப்படி பார்த்தா ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரி அப்படிங்கிறது தான் விடையாக வந்திருக்கணும். அடுத்ததாக 7வது கேள்வி. இப்போ இந்த கூற்றை பொறுத்த வரைக்கும் காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழி நடத்தினார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதை வந்து 10th 9வது பாடத்தில் பார்க்கும்போது ஒத்துழையாமை இயக்கத்தை ராஜாஜியும் பெரியாரும் தான் வந்து தலைமையேற்று நடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ காமராஜர் வந்து எதை முக்கியமாக நடத்தியிருப்பார் அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தான் நடத்தியிருப்பார். இதில் வந்து அவருடைய சென்னையில் அவர் நடத்தியிருக்க மாட்டார். அப்போ இந்த கூற்று வந்து தவறு. அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒத்துழையாமை இயக்கத்தோடைய அடிப்படையில் எந்த தேர்தலையும் அவங்க கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுத்திருப்பாங்க. அது சரிதான். சுயராஜ்ய கட்சி 11 இடத்துல வெற்றி பெற்றது, ஆனால் ஆட்சி அமைக்க மறுத்திருப்பாங்க. அதனால் சென்னையில் வந்து நீதி கட்சி தான் அமைச்சரவை அமைத்தது அப்படிங்கிறது சரிதான். ஆனால் 11 இடம் அப்படிங்கிறது புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 101 இடத்துல 42 இடங்களை கைப்பற்றியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் ஆண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ 11 அப்படிங்கிறது சரிதான். இதுக்கு வந்து நம்ம வந்து கிளைம் அப்படிங்கிறது வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்தில் ஒரு இடத்துல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா 41 இருக்குது, அது மிஸ்டேக்காக இருக்கலாம். ஒரு இடத்துல 11 இருக்குது. ஸோ இதனால் இதை வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த 3ம் சரி. அப்போது டி தான் விடையாக கொடுத்துருக்காங்க.
ஆனால் நம்ம இதை வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். அடுத்து 8வது கேள்வி, பெரியாரை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம் சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா ஆகும். காரணம்ங்கிறது எப்பவுமே கூற்றை விளக்கக்கூடியதாக இருக்கணும். இந்த கூற்று இருக்குன்னா அதோட தொடர்ச்சியாக காரணம்ங்கிறது அமையணும். அப்போ இதை ரெண்டையும் பார்க்கலாம். இது வந்து 10th இருக்குது. பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினாருங்கிறது சரிதான். அந்த இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு அப்படிங்கிறதும் சரிதான். கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. ஆனால் அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நியூ இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடியரசு அப்படிங்கிறது தான் அதோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். நியூ இந்தியாங்கிறது அன்னி பெசன்ட்டோடையது. இதே கேள்வியில் நியூ இந்தியாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது சரி, இது தவறு. அப்போது ஏ சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. இதுதான் விடை, ஏ தான் விடை. 9வது கேள்வி, கூற்று காரணம் கேள்வி. கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் வந்து சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை வந்து தடுக்கிறத ஒரு மசோதா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th 10வது பாடம். 10வது பாடத்தில் 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை வந்து தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது 1930 தான். அது சரிதான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இந்த மசோதா இந்து கோயில் வளாகங்களையோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்கள்லையோ பொட்டு கட்டக்கூடிய சடங்கை நடத்துறது வந்து சட்டத்துக்கு புறமானது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அது அதனை தொடரக்கூடியது, கூற்றை தொடரக்கூடியது, விளக்கக்கூடியதாக காரணம் அமையும். அப்போ அதுவும் சரிதான். கூற்று காரணம் மற்றும் சரியான விளக்கம் அப்படிங்கிறது சி தான் விடை. இதோட 10th வரலாறு முடிந்தது. அடுத்து 10th புவியியலில் 5வது பாடம், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படிங்கிற பாடத்தில் 10வது கேள்வி, கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, காலநிலை, நிலத்தோற்றம், மண், இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றனன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே அதே தான் சொல்லியிருப்பாங்க. நிலத்தோற்றம், காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய பௌதிக காரணிகள் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த கூற்றுங்கிறது சரிதான். காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லைன்னு கொடுத்துருப்பாங்க. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்வு மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை வந்து தீர்மானிக்க முடியாது, பாதிக்கவில்லைன்னு சொல்கிறது வந்து தவறு. ஏன்னா பிறப்பு எவ்வளவு, இறப்பு எவ்வளோங்கிறத பொறுத்து மக்கள் தொகை பரவல் அப்படிங்கிறது மாறும். ஏன்னா அதிகமான பிறப்பு இருக்கும்போது மக்கள் தொகை பரவலுங்கிறது அதிகமாகும். இறப்பு குறைவாக இருக்கும்போது அந்த மக்கள் தொகை பரவல் குறைவாக இருக்கும். அதனால் இது ரெண்டுமே முக்கியமான காரணம் தான். ஆனால் அது பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சரி, இது வந்து தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததாக 11வது கேள்வி, கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து குடிமையில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு. அதில் இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகளை பார்க்கும்போது இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை ரெண்டையும் கொண்டதாக உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சரிதான். அடுத்ததாக காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய அரசியலமைப்புடைய அடிப்படை மாற்றாமல் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனன்னு கொடுத்துருப்பாங்க. 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அதில் பார்க்கும்போது 2வது பாடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற பாடத்தில் கடைசி அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டம் 2016 வரை கிட்டத்தட்ட 101 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 100க்கு மேற்பட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறதும் சரிதான். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி, கூற்றை சரியான விளக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குது. பி தான் விடை. அதே பாடத்திலேருந்து இன்னொரு கேள்வி, இது 12வது கேள்வி, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36லேருந்து 51 வரைக்கும் அரசமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. பகுதி 4ல் 36லேருந்து 51 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அது சரிதான். அடுத்து அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனை ஸ்பானிஷ் அரசமைப்பிடம் பெற்றார்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் சொல்லப்போனால் ஸ்பானிஷ்ங்கிறது தான் முதல்ல இந்த விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்பானிஷ்லேருந்து தான் அயர்லாந்து எடுத்திருப்பாங்க சில திருத்தங்களோட. நம்ம வந்து எடுத்தது யார்கிட்ட இருந்ததுன்னா அயர்லாந்து என்று அந்த திருத்தங்களோட மேற்கொள்ளப்பட்ட அயர்லாந்துகிட்ட தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இந்த கூற்று வந்து சரிதான். அடுத்து இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிறது அரசமைப்புடைய ஆன்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்பானிஷ் அப்படிங்கிறது தவறு. அடுத்து 3வது அரசியலமைப்புடைய வழிகாட்டும் நெறிமுறைகள் அரசமைப்புடைய ஆன்மான்னு கொடுத்துருக்காங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பொறுத்த வரைக்கும் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறாரு. நம்மளுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமையை தான் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் பார்க்கும்போது இந்த முகவுரை அப்படிங்கிற தலைப்பில் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாக முகவுரை கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள்ங்கிறது அரசமைப்புடைய ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒன்று மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ தான் விடை. இன்னொன்று, இது வந்து லக்ஷ்மிகாந்த் அவருடைய புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டிபிஎஸ்பி அலாங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்டை தான் என்ன சொல்லுவோம், சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை மட்டுமே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் தெளிவாகுது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் விடை.
அடுத்து 13வது கேள்வி, சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. காரணம் என்னன்னா, சைமன் குழுவில் உள்ள உறுப்பினர் அனைவரும் வெள்ளையர்கள் தான், அந்த குழுவில் இந்தியர்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே சைமன் குழுவை புறக்கணித்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இந்த குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறலை. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா போராட்டம் நடத்துகிறாங்க. சென்னையில் சத்தியமூர்த்தி அவர்களுடைய தலைமையில் அந்த போராட்டம் நடக்குது. அப்போது ராஜாஜி தலைமையில் கிடையாது, சத்தியமூர்த்தி தலைமையில். அப்போ இது தவறு, இது சரி. ஏன்னா எல்லாருமே வெள்ளையர்கள், இந்தியர்கள் இல்லை. அப்போது கூற்று தவறு, காரணம் சரி. சி தான் விடை. அடுத்து 14வது கேள்வி, 4 குழுக்களை கொடுத்துட்டு அதை வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் முதல் பாடம். அதில் முதல்ல ராஜமன்னார் குழு 1969, அடுத்து சர்க்காரிய குழு 83, வெங்கட செல்லையா குழு 2000, இப்போ எம்எம் பூஞ்சியுடைய குழு 2007. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2 3 4 1 2 3 4 1 டி தான் விடை. ஆனால் இதை 12ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸில் 5வது பாடத்தில் பார்க்கும்போது இந்த மத்திய மாநிலங்களுக்கு இடையான குழு பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் முதல்ல நிர்வாக சிறுத்தை குழு, அடுத்து ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு, வெங்கட செல்லையா குழுன்னு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் வெங்கட செல்லையா குழு காலத்தால் இதுக்கு முன்னாடி வந்துடும், புன்சி குழு தான் கடைசி வரும். ஸோ எல்லா குழுவை பற்றியும் இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் இருக்குது. அடுத்ததாக ஒவ்வொருத்தருடைய ஓய்வு பெறக்கூடிய வயது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியான எண்ணை கேட்டிருக்காங்க. முதல்ல உச்சநீதிமன்ற நீதிபதியோடைய ஓய்வு வயது அது 10th இல்லை 12th இந்த உச்சநீதிமன்றம் அப்படி நீதிமன்றம் தொடர்பான பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. 4வது பாடம் இந்திய நீதித்துறை அப்படிங்கிற பாடத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதினா 65 வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம், உயர்நீதிமன்ற நீதிபதினா 62 வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 60 கிடையாது, 65. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. குடியரசுத் தலைவர் 35 வயசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வயசு 35. அது 10th புக்கில் இந்த குடியரசுத் தலைவர் தலைப்பின் கீழே இருக்குது. அடுத்ததாக மேலவை உறுப்பினர், கீழவை உறுப்பினர். மாநிலங்களவை உறுப்பினர்னால் 30 வயசும், மக்களவை உறுப்பினர் அப்படின்னா 25 வயசும் இருக்கணும். அப்போது இது 30 வயசுங்கிறது சரி, இது 25 வயசு அப்படிங்கிறது தான் சரி. அப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சரியான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 3 தான் சரியானது. அப்போ சி தான் விடை. அடுத்ததாக 16வது கேள்வி நீதித்துறை பற்றி தான் கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதியை நியமனம் செய்யும்போது சட்ட அமைச்சரையும் அவர் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருப்பாங்க 10th 2வது பாடம். அதில் நீதிபதிகள் நியமனத்தில் குடியரசுத் தலைவர் தான் யார் நியமிக்கிறார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது சரிதான். அடுத்ததாக இந்த மாதிரி நீதிபதிகளை நியமிக்கும் போது தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவோடைய, அதாவது கொலிஜியம், அதோட ஆலோசனைப்படி தான் நியமிக்கிறார் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே சட்ட அமைச்சர்கிட்ட மட்டும் கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிறது தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. இதே மாதிரி 12th விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸில் 4வது பாடம். உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கிறதுக்கு தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தோட 4 முக்கிய மூத்த நீதிபதிகளோட தான் அந்த கொண்ட குழு, கொலிஜியம்னு சொல்லுவாங்க, அதுகிட்ட கலந்து ஆலோசிக்கணும். அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவரால் நியமனம் பண்ண செய்வார். ஒவ்வொரு நீதிபதியும் அமைச்சரவை மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி, அமைச்சரவைன்னு கொடுத்துருப்பாங்களே தவிர சட்ட அமைச்சரை கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அடுத்ததாக 17வது கேள்வி ஜிஎஸ்டி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 4வது பாடம். அரசாங்கம் மற்றும் வரிகள் அப்படிங்கிறதுல பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பொருளியலில் 12வது வகுப்பு 9வது பாடம் நிதி பொருளியல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சரக்கு மற்றும் சேவை வரிங்கிற தலைப்பின் கீழையும் கொடுத்துருப்பாங்க. முதல்ல கூற்று நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் சரக்கு சேவை வரி விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போதும் விரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவைகள் விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போதும் அது விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அது சரிதான். அடுத்து அதோட நோக்கம், மோட்டோ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 3மே ஒரே விஷயந்தான். ஆனால் ஆர்டர் மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. நாடு ஃபஸ்ட்டு வரும், அங்காடி 2வது வரும், 3வது வரி வரும். அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஆன்சர் கீழே இது சரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கூற்று 2மே சரி, சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோம், இது புக் அடிப்படையில் பார்க்கும்போது கூற்று சரி, காரணம் அப்படிங்கிறது இந்த ஆர்டர் தவறாக கொடுத்துருக்காங்க. ஏதான் விடை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சேமாக இருக்க மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபைனல் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து 18வது கேள்வி அகழ்வாராய்ச்சி நடைபெறக்கூடிய ஊர்கள், அதோடைய மாவட்டங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 6ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் முதல் பாடம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. அதில் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. முதல்ல அழகன் குளம்.
அழகன் குளமும் வசவ சமுத்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. ஆனால் கொடுமணலும் கீழடியும் கொடுத்துருக்காங்க. கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம். கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம். அடுத்ததாக கொடுமணல். கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அப்போ கொடுமணல் அப்படின்னா ஈரோடு. அப்போது கடைசி என்ன முடியணும்? 2-1ன்னு முடியணும். இது தெரிஞ்சாலே நம்மளால் இந்த கொஸ்டினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா கீழடிங்கிறது சிவகங்கை 1, கொடுமணல்ங்கிறது ஈரோடு 2. இது தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ண முடியும். இது 2 தான் புக்கில் இருக்குது. அழகன் குளம் அப்படிங்கிறது ராமநாதபுரத்துலேயும், வசவ சமுத்திரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துலேயும் இருக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் டி தான் விடை. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். ஆனால் நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய இந்த 2 டேட்டா படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அடுத்ததாக 12th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடியது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பணவீக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 5வது பாடத்தில் பணவீக்கத்துக்கான காரணங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 3வது பகுதி பார்க்கும்போது மக்கள் செலவிடத்தக்கக்கூடிய வருவாய் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது பொருள் மற்றும் பணிக்கு தேவை அதிகமாகுது. அப்போ தேவை அதிகமாகும்போது தான் அந்த தேசிய வருவாய் அதிகரிப்பினால் அல்லது வரி விகித குறைப்பினால் என்ன செய்யுது? வருவாய் உயர்வு. இது காரணமாக பணவீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ தேவை அதிகரிக்கும் போது பணவீக்கம் ஏற்படும். அதிக தேவை அப்படிங்கிறது விடை புத்தகத்தின் அடிப்படையில். ஆனால் அவங்க டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 20வது கேள்வி திட்டங்களும் அதோடு தொடர்புடைய ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. இதில் திட்டங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதே 12ஆம் வகுப்பில் 11வது பாடம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடலில் இந்த திட்டமிடல் பற்றிலாம் வரிசையாக ஆண்டுகளோடு கொடுத்துருப்பாங்க. முதல்ல பாம்பே திட்டம் 40, காந்திய திட்டம் 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாம்பே திட்டம் 40 சரிதான். ஆனால் காந்திய திட்டம் அப்படிங்கிறது 1944 தான் காந்திய திட்டம். அப்போது இது வந்து 44. இது ரைட் தான். அடுத்து மக்கள் திட்டம் 44, சர்வோதய திட்டம் 50. சர்வோதய திட்டம் அப்படிங்கிறது 50 தான். மக்கள் திட்டம் எம்என் ராயோடது 45. அப்போ இந்த 2 என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்படியே மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1, 4 மட்டும்தான் சரியான இணையும் கேட்டிருக்காங்க. அப்போது சி தான் விடை. 1, 4 சரி. அடுத்ததாக 11th எக்கனாமிக்ஸ். அதில் 8வது பாடம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும். அந்த பாடத்தில் 5ஆண்டு திட்டங்களுடைய சாதனைகளில் ஒரு கேள்வி. 21வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 1966லேருந்து 69 வரைக்கும் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்ட விடுமுறை காலங்கிறது 1966லேருந்து 69 வரைக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? இது ஓராண்டு திட்டம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓராண்டு திட்டங்கள் இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதனால் இதை ஓராண்டு திட்டங்கள் இதையும் சொல்லலாம். ஏன்னா பின்னாடி வந்து ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ 1991, 92, அதே மாதிரி 90, 91 ஆண்டு திட்டங்கள்ங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ஆண்டு திட்டங்கள் தான். ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறதும் ஏன்னா அந்த 3 ஆண்டுகளும் ஆண்டு திட்டங்களை தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனால் அது சரிதான். அந்த கூற்று வந்து சரிதான் புத்தகத்தின் அடிப்படையில். 2வது என்ன கொடுத்துருக்காங்க? சீனா பாகிஸ்தான் கூட ஏற்பட்ட மோதல் காரணமாக தான் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது திட்ட விடுமுறை காலத்துக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது 5ஆண்டு திட்டத்தின் தோல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் போர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று 3வது 5ஆண்டு திட்டத்தோட தோல்வினா, இங்கே 3வது 5ஆண்டு திட்டத்தை நம்ம பார்க்கும்போது அதோட தோல்விக்கான காரணம் சீன இந்திய போர் காரணமாக தான் அந்த வளர்ச்சி இலக்கை அடைய முடியலை. அப்போது 3ஆம் 5ஆண்டு திட்டத்தோட தோல்விக்கான காரணம் சீன இந்திய போர். அப்போது இந்தியா பாகிஸ்தான் போர் ப்ளஸ் சீன இந்திய போர் 2 போர்களுமே இதற்கான காரணம் தான். அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்ததாக ஊரக ஒழிப்பு வறுமை ஒழிப்பு திட்டங்களை வந்து கால வரிசைப்படுத்த சொல்லி ஒரு 4 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இது 22வது கேள்வி. 10ஆம் பாடம் ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தில் இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இதை கொடுத்துருப்பாங்க. முதல்ல இந்த 4 திட்டங்களில் என்ன கொடுத்துருக்காங்க? பாரத் நிர்மான் யோஜனா அதுதான் வந்து 2005 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தான் 9ல் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறத கொண்டு வராங்க 9ல். அடுத்து 11ல் ஊரக வாழ்வாதார திட்டம், 13ல் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு பாரத் நிர்மான் யோஜனா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது வந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, அதுக்கப்புறம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், கடைசியாக வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் விடை. அடுத்ததாக 23வது கேள்வி. வள்ளலார் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இதுக்கான விடை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, 12ஆம் வகுப்பு அறிவியலும் இந்திய பண்பாடும் அதில் 7வது பாடம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறதுல வள்ளலார் பற்றி கொடுத்துருப்பாங்க. வள்ளலாருடைய சமய நெறிகள் அதில் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும். அதை தான் முதல் கூற்றாக கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்து மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வின் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும். அதுவும் சரி. அப்போ இந்த 2 கண்டிப்பாக சரியானது. அப்போது 1 மற்றும் 3. ஏன்னா விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளியை தொடங்கினார் அப்படிங்கிற விடை நமக்கு தெரியாது. அவர் தொடங்கியிருக்காரு இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் தொடங்கவில்லை அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால் இது தவறு. மற்ற 2ம் வந்து சரி. ஆப்ஷன் பி தான் விடை. அடுத்து 24வது கேள்வி. பாலிட்டியிலேருந்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்க அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்திய அரசியலமைப்புடைய 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுவது
பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது முதல் பாடம், இந்திய அரசியலமைப்பில் கொடுத்துருப்பாங்க. 42வது அவசர திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்திரா காந்தி ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்ததாக 25வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளை போல் வந்து இரட்டை குடியுரிமையை வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கீழே கொடுக்கப்பட்ட கூட்டாட்சி தன்மைகளை இந்திய அரசியலமைப்பு பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூட்டாட்சி அரசியலமைப்பு அப்படிங்கிறது சரி. அடுத்து 2வது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறதா இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, அமெரிக்காவை போல் அமெரிக்காவில் என்னது தேசிய குடியுரிமை மற்றும் மாநில குடியுரிமை 2 குடியுரிமை இரட்டை குடியுரிமை உண்டு. ஆனால் இங்கே ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது தான் உண்டு. அங்கே இரட்டை குடியுரிமை நம்ம கொடுக்கல, அமெரிக்காக்காரங்க கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான் விடை. ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்து 26வது கேள்வி கூற்று காரணம் கேள்வி. இது வந்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் சமூக நீதி பாடத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு வழங்குறது மூலமாக அரசோட நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற 1892 ஆண்டின் திறமகின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய திரிமென்ஹிரே அவர் அறிக்கை தான் அது. அதன்படி 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்குறாங்க. இது பஞ்சமி நிலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவிகளை அறிவிக்கிறாங்க. சில இடங்களில் அரசே வந்து என்ன செய்யுது அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் திறக்குது. அந்த பள்ளிகளை பஞ்சமர் பள்ளிகள்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆதி திராவிடர் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைக்கணும்னு அயோத்திதாச பண்டிதரும் சிங்காரவேலரும் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த கூற்றுங்கிறது சரி. இதில் வந்து செங்கல்பட்டில் பஞ்சமர் பள்ளிகள் நடத்தினாங்க அப்படிங்கிற ஆதாரங்கள் இதில் இருக்குது. அந்த பள்ளிகளை வந்து இப்படி அழைக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து காரணம் சரியா கீழே வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து சரிதான், சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் பொருந்தி வரணும். ஸோ ஃபைனல் கீழே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்ததாக 27வது கேள்வி இடப்பெயர்வு வேளாண்மையும் அது இடம்பெறக்கூடிய அந்த வேளாண்மையுடைய பேரும் அது இடம்பெறக்கூடிய பகுதியும் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 12ஆம் வகுப்பு புவியியலில் 4வது பாடம் தொழில்கள், அதில் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ லடாங் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, மலேசியாவில் இருக்குது. அப்போது லடாங் அப்படிங்கிறது மலேசியா. அடுத்ததாக மில்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது, மெக்சிகோவில் இருக்குது. மில்பா வந்து மெக்சிகோ. அப்போ 1 4. அடுத்ததாக ரோக்கா அப்படிங்கிறது பிரேசிலில் இருக்குது, பிரேசில் 3வது. கடைசி ரே அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வியட்நாமில் இருக்குது. அப்போ ரேங்கிறது வியட்நாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்ததாக 28வது கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஜாலியன் வாலாபாக் பற்றி கேட்டிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய சற்பட்டத்தை தொடர்ந்தார். 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. முதல்ல 12th கொடுத்துருக்கதை பார்க்கலாம். 12th 4வது பாடம் அதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. 1919 ஏப்ரல் 13 தான் அமிர்தசரஸ் அப்படிங்கிற நகரில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற படுகொலை நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய சற்பட்டத்தை துறந்தார். இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவர் வந்து இந்த தன்னுடைய அரச பட்டத்தை உடனடியாக துறந்தார் சொல்லியிருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி 10th 8வது பாடம் தேசிய காந்திய காலகட்டம் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் டயருடைய கொடுங்கோன்மை 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் வந்து அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் பார்க்கில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அதில் தான் அந்த படுகொலை நடக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக தாகூர் வந்து இந்த பிரச்சனையினால் வீர திருமகன் நைட்வுட் அப்படிங்கிற தன்னுடைய அரசு பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் என்னென்னா டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். இதில் வந்து நைட்வுட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து சர்பட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து நைட்வுட் தான் சர்பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் சரிதான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஒருவேளை அவங்க தமிழில் மொழிபெயர்த்திருந்தால் வீர திருமகன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கணும். சர் அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. ஒன்று எப்போவுமே என்னென்னா ஆங்கில வெர்ஷனும் தமிழ் வெர்ஷனும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் அது வந்து ஒரு நியாயம். இங்கே நைட்வுட் அப்படின்னும் இங்கே சர் அப்படின்னு கொடுக்குறதும் வேறு ஒரு பொருளை மாற்றி கொடுக்குற மாதிரி. நைட்வுட் அப்படிங்கிறது ஒன்று இங்கே சர்ன்னு கொடுத்துருக்கணும், அங்கே சர்ன்னு கொடுத்து இங்கே சர்ன்னு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. இங்கே நைட்வுட் அப்படின்னும் இங்கே சர்ன்னு கொடுத்ததுனால இது வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஆனால் இந்த ரெண்டுமே கூற்று சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் விடை. ஆனால் இது வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி வந்து ஆங்கில வடிவே இறுதியானதுன்னு கொடுத்துருந்தாலும் இது வரைக்கும் ஃபைனல் கீழே அவங்க வந்து நிறையா டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்குக்கு மார்க்கு கொடுத்துருக்காங்க. போன குரூப் 4லேயும் அதுக்கு முன்னாடி உள்ள குரூப் 4லேயும் கொடுத்துருக்காங்க.
செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்து 29வது கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஒரு 4 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல உப்பை வந்து சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யணும். அதே மாதிரி பயன்பாட்டுக்காக உப்பை காய்ச்சதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கும் இந்த ஒப்பந்தம் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உப்பை வந்து சுய பயன்பாட்டுக்கு அனுமதிக்கிறதும் அரசியல் கைதிகளை சிறையில் வைக்கிறதுக்கு இல்லை, விடுதலை பண்ணுறதா கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தன்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய துணிகள் மட்டும் அப்படின்னு 10th கொடுக்கல. ஸோ 10th இது வந்து சரியான தெளிவாக இல்லை. ஆனால் 12th எத்தனாவது பாடம், 4வது பாடம், அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல உப்பை சுய பயன்பாட்டுக்கு அனுமதிக்கிறது, இதுதான் மொதல் பாயிண்ட். 2வது வன்முறையில் ஈடுபடாத கைதிகளை விடுதலை செய்கிறது, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து அந்நிய துணிகளை விற்கக்கூடிய கடைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதிக்கிறது. அப்போ இது வந்து சரிதான். 3வது கூற்று வந்து சரி, 2 தவறு. ஏன்னா சிறையில் வைக்கல, விடுதலை பண்ணிட்டாங்க. அந்நிய துணி முன்னாடி விற்கக்கூடிய கடைகள்லேயே அந்த கடைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, இர்வின் வந்து பகத்சிங் அவருடைய தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைக்கிறதுக்கு அவர் மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பகத்சிங் அவருடைய தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைப்பது அப்படிங்கிற விஷயம் தவறானது. ஏன்னா அதை அவங்க ஏற்றுக்கிடவே இல்லை. அப்போ நமக்கு சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களா அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை, ஆப்ஷன் பி. அடுத்ததாக 30வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம். ஸோ இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க, 6th 9th எல்லாத்துலேயுமே இருக்குது சிந்துவெளி நாகரிகம். அவங்க 11th கேட்டிருக்காங்க. 11th 2வது பாடம் சிந்துவெளி நாகரிகம், அதில் தான் கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, 1920 மார்ட்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் ஹரப்பா பகுதியில் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறத நடத்தினார். 1940 தான் வீலர் வந்து ஹரப்பாவில் அகழ்வாய்வு நடத்துகிறார். அப்போ ஆண்டு வந்து தவறு, 1940. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. 2வது என்ன கொடுத்துருக்காங்க, மிக நீளமாக கருதப்படக்கூடிய எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் முத்திரைகளும் எழுத்து முறையும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. ஹரப்பாவில் கிடைக்கிறதுல மிக நீளமாக கருதப்படக்கூடிய எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரி. அடுத்து பிராகிருத கல்வெட்டில் மெலுகா அப்படிங்கிற சொல் சிந்து பகுதியை குறிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வணிகம் பரிவர்த்தனை தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க. யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் வந்து மெசபடாமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் வணிக தொடர்பு இருப்பதை குறிப்பிடுது. அதில் மெலுகா அப்படிங்கிற சொல் வந்து சிந்து பகுதியை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், இங்கே வந்து யூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பிராகிருத கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. இது வந்து யூனிஃபார்ம் கல்வெட்டு, பிராகிருத கல்வெட்டு கிடையாது. கடைசி ஸ்ட்ரீட் ரைட் அப்படிங்கிற கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா கலையும் பொழுதுபோக்கும்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரீட் ரைட் அப்படிங்கிற கல் தான் மதகுரு, அதில் செய்யப்பட்ட மதகுரு அப்படிங்கிறது எங்கே கண்டெடுக்கப்பட்டது, மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. நடமாடும் பெண்ணும் அங்கே தான், மதகுரு அரசனும் அங்கே தான் கண்டெடுக்கப்பட்டது. அப்போ அது சரி. அப்போ சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, 2, 4 சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்ததாக 155வது கொஸ்டின், பல்லவர்கள் பற்றி ஒரு கேள்வி. பல்லவர்கள் வந்து மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இல்லாமல் குடைவரை கோயில்களை கட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 11ஆம் வகுப்பு வரலாறில் 9வது பாடம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தில் பல்லவருடைய குடைவரை கோயில்களில் கொடுத்துருப்பாங்க. பல்லவர்கள் பகுதியில் குடைவரை கோயில்களை அறிமுகம் செய்த பெருமை முதலாம் மகேந்திரவர்மனை சாரும். செங்கல், மரம், உலோகம், சாந்து இது எல்லாத்தையும் கொண்டு கட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே இல்லாமல் கோயில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது சரிதான். காரணம், கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அந்த சின்னம் சேர்க்காமல் கட்டப்படக்கூடிய கட்டங்களுக்கு கற்றளிகள் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புத்தகத்தில் இல்லை, ஆனால் இதுவுமே சரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. AR ரெண்டுமே சரின்னு கொடுத்துருக்காங்க. விடை ஆப்ஷன் சி. அடுத்ததாக 32வது கேள்வி, ஆசிரியர்களும் அவர்கள் தொடர்பான நூல்களும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளுடைய எழுச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இதை கொடுத்துருக்காங்க. முதல்ல பாணர், அவர் ஹர்ஷருடைய அவைக்கள புலவர், அவர் வந்து காதம்பரியும் ஹர்ஷ சரிதத்தையும் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாணர் அப்படின்னா ஹர்ஷ சரிதம், இன்னொன்று என்னது காதம்பரி. அப்போ 3ல் முடிகிறது தான் விடையாக வரும். அதே பாடத்தில் ராஷ்டிரகுருவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அமோக வருஷர் அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருக்கிறாரு, கவிராஜ மார்க்கம் எழுதியிருக்கிறார். அப்போ அமோக வருஷர் கவிராஜ மார்க்கம். அடுத்தது ஜீனசேனர் வந்து சமணர்களுடைய ஆதிபுராணம், ஜீனசேனர் வந்து ஆதிபுராணம்னு கொடுத்துருக்காங்க, சமணர்களுடையது. குணபத்திரர் சமணர்களுடைய மகாபுராணத்தை எழுதியிருக்கிறாரு, குணபத்திரர் மகாபுராணம். அப்போ விடை ஆப்ஷன் பி, 2, 4, 1, 3. அடுத்து இனி தமிழில் இருந்து கேட்கப்பட்ட GS கேள்விகள் 11ஆம் வகுப்பு தமிழ் எடுத்துக்கலாம். அதில் என்ன கேள்வி அப்படின்னா, இதில் 33வது கேள்வி, திருக்குறளில் அமைந்துள்ள துறவிரவியலுடைய அதிகாரங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 11ஆம் வகுப்பில்
திருக்குறள் பகுதி 86வது பக்கம். அதில் அறம் அப்படிங்கிறது 4 இயல்களாக இருக்குது. எனது பாயிரவியலில் 4, இல்லறவியல் 20, துறவறியலில் 13, ஊழியலில் 1. அப்போ துறவரவியல் அப்படிங்கிறது 13 அதிகாரங்கள். ஆனால் இது 13ங்கிறது சரிதான். ஆனால் கேள்வியில் தவறு இருக்குது. என்ன அப்படின்னா கிவ் த சாப்டர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. சாப்டர் நம்பர் 13வது சாப்டர் நம்பர் என்னது? அடக்கமுடைமை. ஆனால் 13 அவங்க என்ன கொடுத்துருக்கணும்? நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கணும். இன்னொன்று துறவரவியல் அதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. துறவரவியல்ங்கிறது ஒரு இயல், அது அதிகாரம் கிடையாது. இது எப்படி கேட்டிருக்கணும்? திருக்குறளில் துறவரவியலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்கணும். பர்டிகுலராக ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணி அவங்க கேட்கக்கூடாது. ஸோ கேள்வியில் தவறு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் ஓரளவு படித்தவங்களுக்கு தெரியும் துறவரவியல் அப்படிங்கிறது மொத்தம் 13 அதிகாரங்களை உடையது. டிஎன்பிசியில் இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை 13ன்னு போட்டிருந்தால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இதை வந்து கிளைம் பண்ணலாம், ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து தவறு. அடுத்து 34வது கேள்வி, ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் பழைய தமிழ் புத்தகத்தில் வாய்மைங்கிற அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. இங்கே கொடுத்துருக்காங்க மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. என்ன கொடுத்துருக்காங்க? வாய்மை பேசுபவர்கள் வந்து தானம் தவம் செய்பவர்களிடையே சிறந்தவர்கள். மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது சரிதான். மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க? வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 கூற்றுகளுக்கும் வந்து முரண்பாடு இருக்குது. ஏன்னா முதல்ல சொல்லியாச்சு வாய்மை பேசுபவர்கள் தான் தானம் தவம் செய்பவர்களோட சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2வது கூற்று தவறு. கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து 35வது கேள்வி, நூல்கள் ஆசிரியர்கள். ஸோ இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் முதல் பாடம். அந்த முதல் பாடத்தில் இந்த பாக்ஸ் இருக்கும் 18வது பக்கம், அதில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது அதிவீரராம பாண்டியருடையது. இப்போ இங்கே பார்க்கோம்னா நருந்தொகை தான் அதிவீரராம பாண்டியரோடதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நருந்தொகையோட இன்னொரு பேர் தான் வெற்றி வேர்க்கை. இது 10th காசி காண்டம் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய நருந்தொகை. அப்போ வெற்றி வேர்க்கைனால் நருந்தொகையினால் ஒன்று தான். அதை எழுதினவர் அதிவீரராம பாண்டியர். அடுத்ததாக நன்னெறி வந்து சிவப்பிரகாசர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அப்போ நன்னெறி சிவப்பிரகாசர், துறைமங்கலம் சிவப்பிரகாசர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர் எழுதிய நூல் தான் நீதிநெறி விளக்கம். அடுத்து நல்வழி வந்து ஔவையாருடைய நூல். இது எல்லாமே 12th சிறப்பு தமிழில் இருக்குது. அப்போ 3, 4, 2, 1 சி தான் விடை. அடுத்ததாக 36வது கேள்வி, இந்த திராவிட மொழிகள் தொடர்பான இணை கொடுத்துட்டு அதில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th தமிழில் முதல் பாடம் திராவிட மொழி குடும்பம், அதில் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. முதல்ல தென் திராவிட மொழி மலையாளம், அது சரிதான். அடுத்ததாக நடு திராவிட மொழி தெலுங்கு, நடு திராவிடம் தெலுங்கு, வட திராவிடம் குரூக். அப்போ நடு திராவிடம் தெலுங்கு, வட திராவிடம் குரூக். கிழக்கு திராவிட மொழிங்கிறதே இல்லை. திராவிட மொழிகளை நம்ம 3ஆக பிரிக்கிறோம், தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம்னு. அப்போ அதில் முண்டா அப்படிங்கிறது வட திராவிடம் கிடையாது, தவறு. இன்னொன்று முண்டாங்கிறது எங்கே வரும் அப்படின்னா நடு திராவிடத்தில் வரும், மண்டான்னு கொடுத்துருக்காங்க. முண்டா அப்படிங்கிறது நடு திராவிடத்தில் வரக்கூடியது. அப்போது 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி தான் விடை. தவறானதான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 37வது கேள்வி, ஒரு திருக்குறள். கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. இதோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பழைய 10ஆம் வகுப்பு தமிழில் முதல் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. என்னது? ஒழுக்கமுடைமை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக காலமறிதல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருப்பாங்க கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. வாய்ப்பற்ற காலத்தில் வந்து கொக்கை போல் அமைதியாக காத்திருக்கணும், உரிய காலம் வந்ததும் கொக்கை போல் விரைந்து செய்து அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொக்கை போல் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க, இங்கே தவறுன்னு சொல்லியிருக்காங்க. கொக்கை போல் செயல்படணும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது தவறு கிடையாது, சரிதான். ஏன்னா கொக்கை போல் தான் நம்ம செயல்படணும், தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே காலம் கை கொடுவதற்கு காத்திருக்க வேண்டும். ஆமாம், கொக்கை மாதிரி காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இது தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற அதிகாரம்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அதிகாரம் அப்படின்னா காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரம். அப்போ அதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. வாடி இருக்குமான் கொக்கு அப்படிங்கிற சொல் இந்த குரட்பாவுக்கு பொருத்தமான விளக்கம் தரும். வாடி இருக்குமான் கொக்குனா இந்த மீனை எதிர்பார்த்து கொக்கு ரொம்ப நாளும் வாடி இருக்கும், அதற்காக காத்திருக்கும். அப்போ இந்த குறளும் இந்த பழமொழிக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ இதுவும் சரி. அப்போ 1, 3 தான் தவறு. அப்போது 1 தவறு, 3 தவறு, 2, 4 சரி. ஆப்ஷன் சி தான் விடை. அடுத்ததாக 38 நில சீர்திருத்தம் தொடர்பான ஒரு கேள்வி. இது எங்கே இருக்குது அப்படின்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 3வது பாடம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறைங்கிற பாடத்தில் இருக்கும். கூற்று 1793 காரன்வாலிஸ் பிரபுவோடைய கிழக்கிந்திய வணிக குழுவோட ஆட்சி காலத்தில் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்துருப்பாங்க. காரன்வாலிஸ் பிரிவு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா தலைமை ஆளுநராக பதவியேற்ற பிறகு 10 ஆண்டு நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் 1793. அந்த திட்டத்தின் பேர் வந்து நிலையான நில வருவாய் திட்டம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது? ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, மல்குஜாரி, இப்படி பிஸ்வே வேதாரி, இப்படி பல பேர்கள் அழைக்கப்பட்டது. அப்போ அதுதான் ஜமீன்தாரி முறை, அது சரிதான்.
இந்த முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்துடைய உரிமையாளர்களாக தங்களை அறிவித்து கொண்டனர். ஜமீன்தார்கள் நில உடைமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரே பொருள் தான். அப்போ கூற்று சரி, காரணம் சரி, ரெண்டும் சரியான விளக்கம். ஆப்ஷன் டி தான் விடை. அடுத்ததாக 39வது கேள்வி. கோபால்ட் 60 அப்படிங்கிறது புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுது. இது 9th சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. 16வது பாடம் அதில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கதிரியக்க ஐசோடோப்புகள் அது குணப்படுத்தக்கூடிய நோய்கள். கோபால்ட் 60ங்கிறது புற்றுநோயை குணப்படுத்துது, இங்கே புற்றுநோயை கண்டறியுது, அப்படி 2 விஷயங்களையும் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த கூற்று சரிதான். காரணம் கோபால்ட் 60 காமா கதிர்களின் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அதை அழிக்க வல்லது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது 11th 12th இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் சரிதான். கூற்று சரி, காரணம் சரி, சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ தான் விடை. ஆனால் இது மட்டும்தான் 9th இருக்குது. ஸோ 37 கேள்வின்னு சொன்னேன். மொத்தமாக ஒரு 39 கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. தமிழில் கிட்டத்தட்ட 43 வந்துருந்துச்சு. 41 தான் வீடியோவில் பார்த்துருப்போம். 41 இதில் ஒரு 39, கிட்டத்தட்ட ஒரு 80 கேள்விகள் தமிழ்லையும் ஜிஎஸ்லேயும் புக்கிலேருந்து வந்திருக்கு. அவ்வளோதான். 175ல் 80 கேள்விகள் புத்தகத்திலேருந்து வந்திருக்கு. நன்றி.